ஹாய் ஹலோ வெல்கம். இது கேப் கோமரன் மீடியா வழங்கும் பப்ளிக் இன்ட்ராக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பப்ளிக் இன்ட்ராக்ஷனில் கோட்டார் சவேரியார் கோவில் திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்ம நிறைய பேர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம வந்து இப்போ இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அவங்க யார், அவங்க பேர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? நீங்கள்? என் பேர் ஜஸ்டின். நான் வந்து இந்த பேராலயத்தோட தெற்கூர் தலைவராக இருக்கிறேன். அருள்பணி பேரவையில் ஒரு மெம்பராட்டும் இருக்கிறேன். ஹாய் ப்ரோ, நீங்கள் உங்கள் பேர் எந்த ஊரில் இருந்து வரீங்க? கஜோல். என் பேர் ரோஷன். நான் இங்கே லோக்கலில். பேர் விஷால். நான் ஆசாரிப்பள்ளத்தில். ஆசாரிப்பள்ளம். என் பேர் சிவசேது. நான் இங்கே நாகர்கோவில் தான். நாகர்கோவில் இருந்தாருங்க. நீங்கள்? சுதன். நாகர்கோவில் இருந்தார். இவர் பேர் சுதனா? ஆமாம். நீங்களாம் நாகர்கோவில் இருந்தா வரீங்களா? சரி, ஓகே. விஜய் கோட்டார். கோட்டாரில் இருந்தா வரீங்க. என் பேர் ராஜன். கேட்டவரம் தரும் கோட்டார் புனித சவேரியார் பேராலய செயலாளர். ஓகே, இப்போ வருஷம் இது நடக்குது அப்படி தானே? எல்லா வாட்டியும் இங்கே வருவீங்களா? எல்லா வாட்டியும் வருவீங்க. இந்த சர்ச்சுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 3 years 4 years 3-4 இயர்ஸா வந்துருக்கீங்க. ரெகுலரா வந்துட்டீங்க. குழந்தையிலிருந்து இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் பிறந்தது. இவங்க வந்து சின்ன வயசுல வந்துட்டு இருக்காங்க. நான் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இந்த திருவிழா எதுக்காக நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம புனித சவேரியார் இந்த மாவட்டத்தில் அவர் செய்த புதுமைகளின் அடிப்படையில் கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் கோவில் அப்படின்னு தான், பேராலயம் அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுறோம். இந்த மறை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான திருவிழா. புனித சவேரியார் என்பவர் வந்து ஒரு தனிப்பட்ட மதத்திற்கானவர் அல்ல. அவர் வந்து ஒரு ஜாதி இன மொழிகளை கடந்து அனைவருக்குமானவர். அதனால தான் இது ஒரு மறை மாவட்டத்தின் திருவிழான்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுறோம்? ஜாலியாக திருவிழா கொண்டாடுறது. நம்முடைய புனிதர் சவேரியார் ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வந்து தங்கியிருந்து கட்டிய ஆலயத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ இருக்கிற இந்த சர்ச். ஸோ அவருடைய புனித பாதம் பட்ட இடம் இது. அதே போல் அவருடைய மூச்சு காற்று இந்த மண்ணோட கலந்துருக்கு. அதனால் இங்கே வருகிற எல்லாருமே அவருடைய உணர்வை அதை வந்து ஒரு அனுபவமாக பெறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான் அதை உணர்ந்தவங்க தான் இந்த பேரையை கொடுத்துருக்குறாங்க, கேட்ட வரம் தரும் கோட்டாற்று சவேரியார் அப்படின்னு. ஸோ எவ்ரிபடி அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்குது. புனித சவரியார் ஆலயம் இருக்குல்ல, அவங்க இங்கே வந்து நம்ம கல்பதிச்ச இதனால தான் நம்ம விசிட் பண்ணிடுறோம். புனித சவேரியாரோட திருநாளை கொண்டாடுறோம். சவேரியாரோட புகழ் பாடுறதுக்காக. ஏன்னா நம்ம சவேரியார் இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் வந்திருக்காருல்ல, கன்னியாகுமரிக்கு. ஸோ அவருக்காக தான் இந்த கருத்தையே வச்சாங்க. அதனால எவ்வளவு நாளா இந்த திருவிழா நடக்குது? மொத்தமா எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க? 10 நாள் வச்சிருப்பாங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்கா 13 நாள். 5 வருஷத்துக்கு 11 நாள். ஓகே சரி. 10 நாள் 11 நாள் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டேட்டுக்காண்டி. அந்த 10ஆம் திருவிழா என்று நம்ம உள்ளூர் விடுமுறையும் இந்த திருவிழாக்காண்டி கொடுக்குறோம். இது எவ்வளவு முக்கியம்னு சொல்லியாச்சுன்னா, அந்த 10வது திருவிழா வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம முடிஞ்சுன்னு சொல்லியாச்சுன்னா, அதை 11வது திருவிழாவாட்டு திங்கக்கிழமை கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த உள்ளூர் விடுமுறை வந்து திங்கக்கிழமை ஆயிரும். அதாவது எல்லாரும் கொண்டாடணுங்கிற வகையில் தான் அந்த திருவிழா கூட சண்டே முடியாது, ஞாயிற்றுக்கிழமை முடியாது, திங்கக்கிழமை முடியும். எத்தனை நாள் நடக்கும் இந்த திருவிழா? 11 10 days 10 நாள் நடக்கும். அதாவது இதனுடைய ஒரிஜினலாக வந்து அதனுடைய நாள் வந்து 9 நாட்கள் தான், நவ நாட்கள் அப்படிங்கிறதான் திருவிழா. 10வது நாளுக்கு அது பேர் குடும்ப விழா. அன்னைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக குடும்ப உறவுகளோட கொண்டாடுறது. இங்கே தேர்லாம் இழுப்பாங்க தெரியுமா? இங்கே தேர் இழுப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த தேருக்கு ஃப்ரெண்ட்ல எல்லாம் விழுவாங்க. ஸோ முட்டி போட்டு இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? நேர்த்தி கடனுக்காக தான். ஓகே, கரெக்டு தான். அப்படின்னு சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் அவங்களோட இது. அவங்க வந்து சில பேர் வந்து இதுக்காகவே நம்ம கடவுளுக்காக சில பேர் அவங்களோட லைஃப்பை இது பண்ணியிருப்பாங்க, அப்படின்னு பண்ணுறாங்க. சில பேர் வந்து சரி ஓகே இப்படி பண்ணால் ஒரு வேளை ஏதாவது நடக்கும், அதுக்காக ஒரு இதுக்காக அந்த ஒரு சரி ஓகே. பசங்க கல்யாணம் ஆகணும்னு கேட்பாங்க. அது ஒரு நற்செய்தி பவுனிக்கிறதுக்காண்டி, நம்ம நாட்சா இது பண்ணுவதுக்காண்டி, நாட்சா அந்த மாதிரி பண்ண இதுக்காண்டி குமணஸ்காரம் போட்டுட்டு உருண்டு கொடுப்பாங்க. அது 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா, அந்த 3 நாளுமே நடக்கும். அவங்களோட வேண்டுதலை கேட்டு வேண்டுதலாக பண்றாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அவங்க பண்றதுல. சரி ஓகே. உங்களோட ஐடியா அதுதான் நான் முதலே சொன்னது மாதிரி, இது வெறும் புனித சவேரியார்னு மட்டும் கூப்பிடுறதில்ல. கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார். அது நம்ம கடைசி நாள் 10ஆம் திருவிழாவை பார்க்கறத விட நீங்கள் 8ஆம் திருவிழா நாளைக்கு நடக்கக்கூடிய திருவிழாவை பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளூர் மக்கள், அதுவும் கிறிஸ்தவ மக்கள் மட்டும் கிடையாது, மாற்று சமயத்தை சார்ந்த நண்பர்கள் சகோதரர்கள்னு
ஏராளமான பேர் வந்து அந்த கும் நமஸ்காரம் சொல்லக்கூடிய விழுந்து கும்பிடுவாங்க. அது இல்லாமல் தன் உடலை வருத்தி அந்த தேர் போகும் பாதைகளில் எல்லாம் உடலை வருத்தி உருண்டு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இதில் ரொம்ப பார்க்கக்கூடியது என்னன்னா, அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியாது. அந்த ஒரு கடவுளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புனிதருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தியிலையும் அவருக்கு வந்து அந்த வலியும் அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன். அந்த தேர் போகும் அனைத்து பாதையிலையுமே அவங்க வந்து உருண்டு கொடுப்பாங்க. அது ஒரு முக்கியமான நேர்த்தி நம்ம இந்த பேராலயத்தில் நடக்காது. அதே மாதிரி இங்கே நிறைய ரிலீஜியன்ஸ் சார்ந்தவங்களாம் வர்றாங்களா, அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், பொதுவாகவே வந்து ஒரு சமயம் என்பது ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ளாடி ஒரு எல்லைக்குள்ளாடி நிற்கிற ஒரு விஷயம் இல்லை. சமயம் என்பதே ஒருவருடைய மனதை சமைப்பது தான், அதை வந்து பக்குவப்படுத்துறது. ஏன்னா கடவுள் ஒருவர் தான், அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வேறு வேறு பெயர்களில் கூப்பிடுறோம். ஒரு சில ரீஜன்ஸில் அது தொடங்கி இருக்கும். அதனால் அது தனிப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருந்தாலுமே அடிப்படையான விஷயம் என்னென்னா, நாம் எல்லோரும் சகோதரர்கள் சகோதரிகள், எல்லோரும் அன்பு செய்ய பிறந்தவர்கள். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், அமைதிக்காக இருக்கணும்னு தானே நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்கிறதுக்கு ஒரு உறவாக இருக்கணும் அப்படிங்கிறத இதயத்தில் ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தங்களை சிறுமைப்படுத்துகிற அடையாளங்களை தூக்கி தூர போட்டுட்டு, அதாவது ஏன் சாதி, ஏன் மதம், ஏன் இனம் அப்படிங்கிறத தூக்கி தூர போட்டுட்டு நாங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அந்த உறவில் வர்றது தான் இது வந்து மிக முக்கியமான இடம். இதை பார்க்குறோம், வேளாங்கண்ணியை பார்க்குறோம், பல இடங்களில் நம்ம வந்து அதை கண்கூடாகவே பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து இது எல்லைகளை கடந்த ஒரு சமய அனுபவத்தை கொடுக்குற ஒரு இடமா இருக்கு. கன்னியாகுமரியில் அதிகமாக ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கன்னியாகுமரியில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பேர்னாங்க, இப்போ தான் எல்லாம் குமார் வைக்காங்க. குமார், ராஜேஷ் வைக்காங்க, மணிகண்டன் வைக்காங்க. கன்னியாகுமரியில் பசங்களுக்கு, நீ பையன் தானே, உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, மேக்ஸிமம் என்ன பேரில் இருக்காங்க? ஹரிஸ், ஹரிஸ், அபிஷேக் வைக்காங்க, அபிங்கிற பேரில் நிறைய வைக்காங்க. அஸ்வின், குமார் நிறைய. குமார், அஸ்வின், அபிஷேக் அப்படின்லாம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணிட்டு போங்க, சரியா? நம்ம கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸ் இருக்கக்கூடிய பொண்ணுங்க நேம் சொல்ல முடியுமா? சர்மி, சரண்யா, அந்த பேர்லாம் நிறைய இருக்கு. திவ்யா, திவ்யா, நீங்க சொல்லு. நீ ஒன்று சொல்லு. இல்லை, பிரியா, பிரியா. பொண்ணுக்கான கீர்த்திகா. கீர்த்திகாவா? நல்லா ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கு போல. இல்லை, என்னோட எக்ஸ் காவியா, லட்சுமி, லட்சுமி, கண்ணாடி கமலேஷ், ஹாஸ்னி, ஹாஸ்னி. அடுத்த ஒரு ஃபன்னியான கொஸ்டின் கேட்போம், சரியா? டீ இருக்குல்ல, டீ குடிப்போம்ல, இந்த டீக்கும் காஃபிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? டீனா நம்ம ப்ரூவில் போட்டு இது பண்ணுறோம், காஃபினா சாயெல்லாம் போட்டு இது பண்ணுறோம், காஃபினா காஃபி இதில் போட்டு இது பண்ணுறோம். டீக்கும் காஃபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டீக்கும் காஃபிக்கும் என்னது? பொடி தான் வித்தியாசம், பவுடர் தான் வித்தியாசம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் டீ, தலைவலிச்சா காஃபி. நான் ஒரு பதில் சொல்லுவேன், ஆனால் சந்தானம் ரேஞ்சுக்கு என்ன கலாய்க்க கூடாது. டீல ஒரு இருக்கு, காஃபில 2 இருக்கு. டோட்டல் மெயின் இன்கிரிடியன்ஸ் டிஃபரன்ஸ் வருது. அது தேயிலை, இது காஃபி, காஃபி பீன். இல்லை, இவர் ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்கிறாரு, நாங்கள் ஒரு கடி ஜோக்காக கேட்குறோம். ஓகே, டீக்கு ஒரு ஈ இருக்கும், காஃபிக்கு 2 ஈ இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பொண்ணு வந்து எப்படி கிடைக்கும்? நீங்கள் மேட்ரிமோனி மூலமாக பார்ப்பீங்களா, இல்லை சொந்தக்காரங்க மூலமாக? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொந்தக்காரங்க மூலமாக. பேர் என்ன மூலமா கிடைக்கும்? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். அப்ப வீட்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் வேண்டாம்னு சொல்லிடுறீங்க? கன்ஃபார்மா? அட மலக்குறங்க. ஏன் உங்களுக்கு லவ் மேரேஜா? எல்லாருமே லவ் தான், சின்ன வயசுல இருந்து எல்லாரும் எல்லாம் லவ் பண்ணி. எப்படி இருந்தாலும் உங்களை பொண்ணு கிடைச்சா வாய்ப்பு இல்ல ராஜா. எதுவுமே வேண்டாம், லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். லவ் பண்ணாம என்ஜாய் பண்ணாம. ஆமா. இப்போ உங்க வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க?
படம் தான். இதுல என்ன நேம் வைக்கிறதுக்குன்னே தெரியல. உனக்கு தெரியல. உங்க வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? மிஸ்டர் பீம். என் கதைன்னு குடும்பம். என் குடும்பம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றாங்க. கண்ணாடி பயலுக. வாழ்க்கை சோதனை. இப்போ இந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் வெளியூர்கள்ல இருந்தும் நிறைய பேர் வராங்க. அவங்கெல்லாம் எப்படி வந்து போகலாம், அவங்களுக்கான வசதிகள்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோமா? திருவிழா காலங்களில் நிறைவான அனைத்து வசதி ஏற்பாடுகளும் இறைப்பணியாளர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு நமது பேராலயம் மூலமாகவும் அரசாங்கம் மூலமாகவும் அனைத்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் வருவதற்கு பேருந்து வசதி, தங்குவதற்கான இடங்கள், சுகாதாரத்துறை, அரசு விரைவு பேருந்து, மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் ஒன்று கூடி செய்கின்ற ஒரு பெருவிழா தான் இந்த விழா. ஏனென்றால் இது மாவட்டம் டிசம்பர் 3ஆம் தேதி வந்து மாவட்ட விடுமுறை, அதாவது லோக்கல் ஹாலிடே, மாவட்ட விழாவாக அரசாங்கத்தால் கொண்டாடப்படுவதால் இறைப்பணியாளர்கள் வர்றது, இறை நம்பிக்கையாளர்கள் வர்றது அனைவருக்கும் அனைத்து விதமான சகல வசதிகளையும் மாவட்ட நிர்வாகமே மேற்கொண்டுள்ளது. அவர்களோடு சேர்ந்து பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகம் இணைந்து செயல்படுகிறது. தேங்க்யூ ஸோ மச்.